Welcome to Glow Tide Fairy Tales. மலை தேசங்கள் ஆறுகளுக்கு நடுவில் ஒரு அழகான ராஜ்யம். அதன் பெயர்தான் வெலோரியா ராஜ்யம். அழகிற்கு பெயர் போன முதல் அரண்மனை அது. அங்கு ஒரு நல்ல மனசுடைய கிங் மற்றும் குயின் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசை மட்டும் நிறைவேறவில்லை. அதுதான் குழந்தை வரம். பல நாட்கள் கடந்தன. அவர்கள் நல்ல மனதிற்கு தேவதைகள் அவர்களுக்கு குழந்தை வரம் தந்தனர். சில மாதங்களில் அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இந்த சந்தோஷத்தை அவர்கள் கொண்டாட நினைத்தார்கள். அதனால ஒரு கிராண்ட் ராயல் செலிப்ரேஷன் நடத்தப்பட்டது. அந்த செலிப்ரேஷனுக்கு நல்ல ஃபேரிகளையெல்லாம் அழைத்தார். அவர்கள் பிரின்சஸுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அறிவு, அழகு, அன்பு, தன்மை என எல்லாமே வரத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் பெர்ஃபெக்டா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் திடீரென ஒரு டார்க் ஷேடோ வந்தது. அது ஒரு ஈவில் ஃபேரி. அவள் பெயர் மிலெஃபிசென்ட். அவளும் ஒரு தேவதைதான். ஆனால் அவள் கெட்ட தேவதை. அவளை அந்த விழாவிற்கு இன்வைட் பண்ணலை என்னும் கோபத்தில் அவள் ஒரு கொடூரமான சாபம் கொடுத்தாள். இந்த பிரின்சஸ் 16 வயது ஆனதும் ஒரு ஸ்பின்னிங் வீலை தொடுவாள். அதனால் அவள் இறந்து விடுவாள் என அந்த பிரின்சஸ்க்கு சாபம் கொடுத்தாள். அங்கு இருந்த எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. இதனை கேட்ட ராஜாவும் ராணியும் அதிர்ந்து கெட்ட தேவதையிடம் கூறினர், நாங்கள் செய்த தவறுக்கு எங்களுக்கு தண்டனை கொடுங்கள். இளவரசியை தண்டிக்காதீர்கள் என கதறினர். ஆனால் அவள் கல்மனம் கரையவில்லை. அங்கிருந்து அவள் வெளியேறினாள். பின் இவையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு தேவதை முன் வந்து, நான் இன்னும் வரம் தரவில்லை என கூறி ஒரு வரம் கொடுத்தாள். அது என்னவென்றால், கெட்ட தேவதை கொடுத்த சாபத்தை பின்வாங்க முடியாது. எனவே இவள் 16 வயதில் ஸ்பின் வீல் லை தொட்டு சாக மாட்டாள். ஆழ்ந்த உறக்கத்திற்கு போவாள் என கூறினாள். அதற்கு ராஜா கேட்டார், ஆனால் அவள் எப்படி பழையது போல் ஆவாள்? அதோடு அப்போது எங்களுக்கு வயதாகிவிடும். நாங்கள் எங்கள் மகளோடு வாழ வேண்டும் என கூறினார். அதற்கு தேவதை, அவளோடு இந்த அரண்மனையில் உள்ள அனைவரும் உறங்குவர். பின் ஒரு தைரியமான இளவரசர் வந்து அவளுக்கு முத்தமிட்டாள். அவள் சாபம் உடையும் என்றாள். வருடங்கள் கடந்தது. பிரின்சஸ் ஆரோராவும் 8 வயது 9 வயது என வளர்ந்து கொண்டிருந்தாள். எல்லா வயதிலும் தேவதைகள் அவள் கூடவே பாதுகாப்பாக இருந்தார். இறுதியாக அது ஆரோராவுடைய 16 வயதில் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் மட்டுமே மகிழ்ச்சி இருந்தது. ராஜா சாபத்தை எப்படி கூறுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். ஆரோரா தோட்டத்தில் விளையாடி கொண்டே அரண்மனையில் உள்ள பழுதடைந்த அறைக்கு சென்றாள். அங்கு ஒரு ஸ்பின் வீல் இருந்தது. அதனை இளவரசி சுழற்றி விளையாடி கொண்டிருந்தாள். அதில் உள்ள ஊசி அவள் கையில் குத்தி அங்கேயே மயங்கி விழுந்தாள். அந்த அழகான நாட்டில் சாபம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறத் தொடங்கியது. தேவதைகள் இளவரசியை அவர்கள் மந்திரத்தால் அவளை அரண்மனையில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல வைக்கின்றனர். இளவரசி கூடவே முழு அரண்மனையும் தூக்கத்தில் ஆழ்ந்தது. அரண்மனையில் உள்ள எறும்பு கூட தூங்கின. முழு அரண்மனையும் வெறிச்சோடி காணப்பட்டன. இப்படியே 100 வருடங்கள் உருண்டோடின. அந்த அரண்மனையில் ஓர் அழகான இளவரசி 100 ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். தைரியம் மற்றும் அழகு நிறைந்த ஓர் இளவரசர் வந்து அவளுக்கு முத்தமிட்டாள். அவள் மீள்வாள் என உலகத்திற்கே தெரிந்து பல இளவரசர்கள் வந்து அந்த பாழடைந்த அரண்மனையில் மாட்டிக்கொண்டனர். இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு ஒரு தைரியமான இளவரசர் அந்த அரண்மனைக்கு வந்தார். அவர்தான் இளவரசர் பிலிப். எப்படியாவது இளவரசியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார். பல தடைகளை தாண்டி அரண்மனையில் நுழைந்த அவர் தூங்கிக் கொண்டிருந்த அரசவையை பார்த்தார். பின் இளவரசியை தேடி கண்டுபிடித்து அவள் கையை பிடித்து அன்போடும் காதலோடும் ஒரு முத்தம் கொடுத்தார். அவ்வளவுதான், இளவரசி சாபம் உடைந்தது. அரண்மனையில் உள்ள அனைவரும் விழித்தனர். பிறகு அரண்மனை பழைய நிலைக்கு திரும்பியது. இளவரசியும் இளவரசனும் அன்பாக அணைத்துக் கொண்டனர். பின் ராஜா ராணியின் முன்னிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இருவரும் இணைந்து நடனமாடி வாழ்க்கையை தொடங்கினர்.